வட மாநிலங்களே அரசு அதிகாரிகள் உயர்மட்ட பொறுப்பிலே எந்த சமூகம் இருக்கிறது? மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் 72% உயர் சாதியை சேர்ந்தவர்கள், அதில் 43% பார்ப்பனர்கள். அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சூத்திர ஜாதியை, முக்குளத்தோரை சேர்ந்தவரோ, கவுண்டனை சேர்ந்தவரோ, நாடாரை சேர்ந்தவரோ, அல்லது வன்னியரை சேர்ந்தவரோ, கோணாரை சேர்ந்தவரோ, முத்தரையரை சேர்ந்தவரை எல்லாம் அவங்கள பொறுப்புல வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்து என்று குதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடி பிடித்து போகக்கூடியவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்க ஜாதிக்காரனை எல்லாம் பொறுப்புல உட்கார வைப்பதற்கு அவன் தயாராக இருக்க மாட்டான். டெல்லியில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள், குஜராத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள், ராஜஸ்தானில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் அவன் இந்து மத கோட்பாட்டின்படி சூத்திரர்களை இந்த பொறுப்பில் வைக்கக்கூடாது என்று நடைமுறைப்படுத்துகிறான். அவன் ஆரிய வர்ண அடிப்படையில் அவன் பார்ப்பனனாக இருக்க வேண்டும், அல்லது வைசியனாக இருக்க வேண்டும், அல்லது சத்திரியனாக இருக்க வேண்டும். ஆரிய வர்ணத்திலே பார்ப்பனன், சத்திரியன், வைசியன் சொன்னா எங்களுக்கு சத்திரியன் இருக்காரு, எங்களுக்கு வைசியன் இருக்கான்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க. அவன் உங்களை வைசியனாகவும் பார்க்கவில்லை, சத்திரியனாகவும் பார்க்கவில்லை. ஆரிய சத்திரியர்கள் என்பது வேறு. அது ஆரிய இனத்திற்கு சம்பந்தப்பட்டது, திராவிட இனத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல, தமிழ் இனத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல. அவர்கள் அரச மரபு என்று சொல்லுவதோ, வணிக குலம் என்று சொல்லுவதோ ஆரிய குலத்திற்கு தான் மூணாக பிரிக்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும், 3 சமூகத்திற்குள்ளாக தான் அங்கே சண்டை நடக்கிறது. 3 சமூகத்திற்குள்ள தான் அங்கே சண்டை. பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கு தான் அங்கே அதிகாரத்தை நோக்கியான சண்டைகள் வட இந்தியாவில். அந்த அரசியலை தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்காதல்ல. இங்கே பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆரிய சமூகத்தை சார்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் திராவிட சமூகத்தை, பூர்வகுடி மக்களை சார்ந்தவர்கள். இவர்களிடத்தில் வைசியனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது. சாதி பெயர் வேறு, வர்ண பெயர் வேறு. சாதி பெயர் வேறு, வர்ண பெயர் வேறு.